வணக்கம் அன்பு நண்பர்களே, அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் அன்பிற்குரிய தொகுப்பாளினி நான் ஜனனி கணேசன். இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம். தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை நீடிக்க வைக்கவும், கூட்டணி பேச்சு நடத்த தேஜ கூட்டணிக்கு தமிழக ஒருங்கிணைப்பாளராக நயினார் நாகேந்திரனை நியமிப்பது குறித்தும் டெல்லி பாஜக மேலிடம் ஆலோசித்துள்ள தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நாட்டின் பிரதமர் மோடி அவர்கள் உலகம் முழுக்க செல்கிறார், என்ன சொல்கிறார் என்று கேளு என தனியார் கல்லூரியில் பேசி நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தமிழின் பெருமையை பிரதமர் மோடி உயர்த்தி படிப்பதாக கூறியுள்ளார். உலகின் பல்வேறு நாடுகளில் உள்ள மக்கள் தமிழை கற்றுக்கொள்ள பேரார்வம் கொண்டு வருகிறார்கள். இதை நான் சொல்லல, நாட்டின் பிரதமர். ஒன்னு தெரிஞ்சுக்க, பெத்த தாயை பட்னி போட்டுட்டு எத்தனை ஆயிரம் அன்னதானம் செஞ்சாலும் உனக்கு பலனில்லை. தாய்மொழி தெரியாமல் நீ எவ்வளவு மொழிகளை கற்றாலும் நீ அறிவு கெட்டவன். பெத்த தாயை தெரியாத உன்னை என்னன்னு சொல்றது என்று சீமான் பேசினார். அதே நிகழ்ச்சிகள் முக்கிய விருந்தினராக பங்கேற்ற தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பேசும்போது, எனக்கும் சீமானுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. நான் தேசியத்தில் தமிழை பார்க்கிறேன், அவர் தமிழில் தேசியத்தை பார்க்கிறார் என கூறினார். திமுக ஆட்சியில் பள்ளி கல்வி அவல நிலையில் இருக்கிறது என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். பள்ளி கல்வி, உயர்கல்வி என கல்வித்துறைக்கான 2 அமைச்சர்களின் சொந்த தொகுதியிலேயே உள்ள பள்ளிகளிலேயே கட்டிடங்கள் இல்லை. திமுக ஆட்சியில் பள்ளி கல்வி எத்தனை அவல நிலையில் இருக்கிறது என்பதற்கு இது மற்றும் ஒரு சான்று என்று அண்ணாமலை கூறினார். டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் ஊழலுக்கு பொறுப்பான அந்த தியாகி யார் என்று முதல்வர் ஸ்டாலின் பதில் சொல்ல வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் EPS கூறியுள்ளார். மேலும் டாஸ்மாக் வழக்கை வேறு உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றுமாறு தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தை நாடியது ஏன் எனவும் EPS கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னையில் ஆழ்வார்பேட்டை, பெசன்ட் நகர் உள்ளிட்ட 10 இடங்களில் அமைச்சர் நேரு குடும்ப நிறுவனங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அவரது மகன் வீட்டிலும் இடைவிடாத சோதனை நடைபெற்றது. வக்ஃபு வாரியத்துக்கு சொந்தமான 3000 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை வைத்திருக்கும் தெலுங்கானா MP ஓவைசி தெலுங்கு படங்களில் வரும் காட்சிகளைப் போல பார்லிமெண்டில் நடிக்கிறார் என்று தமிழ் மாநில முஸ்லிம் லீக் தலைவர் ஷேக் தாவூத் குற்றம் சாட்டியுள்ளார். வீட்டு உபயோகத்துக்கான சமையல் கேஸ் சிலிண்டர் விலை 50 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. விலை உயர்வுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி வெளியிட்டுள்ளார். எரிவாயுவை குறைந்த விலைக்கு விற்பதால் எண்ணெய் நிறுவனங்களுக்கு இதுவரை 41.338 கோடி ரூபாய் இழப்பு என்றும் அந்த இழப்பை ஈடுகட்டவே விலை உயர்வு என்றும் அவர் கூறியுள்ளார். மத்திய அரசு பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான கலால் வரியை 2 ரூபாய் உயர்த்தியுள்ளது. இந்த விலை உயர்வால் மக்களுக்கு நேரடியாக எதுவும் பாதிப்பு எதுவும் இருக்காது என்று தெரிய வந்துள்ளது. தெற்கு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டியுள்ள பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. அடுத்த 48 மணி நேரத்தில் வடமேற்கு திசையை நோக்கி அது நகரக்கூடும் எனவும், தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் ஏப்ரல் 12ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்த வரி விதிப்பு காரணமாக இந்திய பங்கு சந்தைகளில் பங்கு விலை வீழ்ச்சி அடைந்துள்ளது. முதலீட்டாளர்களுக்கு 19.4 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சீனா, ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் பல நாடுகளுடன் எங்களுக்கு மிகப்பெரிய நிதி பற்றாக்குறை உள்ளது என அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த பிரச்சனையை தீர்க்க ஒரே வழி அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அதிக வரி விதிப்பது மட்டுமே. அவை ஏற்கனவே நடைமுறையில் உள்ளன. இவற்றை ஒரு அழகான விஷயமாக கருதுகிறேன். தூங்கும் ஜோ பைடனின் அதிபர் பதவி காலத்தில் அமெரிக்காவிற்கு அதிக வரி விதிக்கப்பட்டுள்ளது. நாங்கள் அதை மாற்றப் போகிறோம், விரைவில் மாற்றப் போகிறோம். அமெரிக்காவிற்கான வரிகள் மிகவும் முக்கியமான விஷயம் என்பதை ஒரு நாள் மக்கள் உணர்வார்கள் என டிரம்ப் தெரிவித்துள்ளார். முக்கிய வர்த்தக கூட்டு நாடுகளுக்கு அமெரிக்கா விதித்துள்ள வரிகளின் எதிரொலியால் சீன பொருட்களின் இறக்குமதி மீது நமது மத்திய அரசு கண்காணிப்பை கடுமையாக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இது தொடர்பான உத்தியை வகுக்க வர்த்தக செயலர் தலைமையில் ஆலோசனை கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. வரலாற்று சிறப்புமிக்க திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோவில் ஆழி தேரோட்டம் ஆரூரா தியாகேசா கோஷங்கள் முழங்க நேற்று கோலாகலமாக நடந்தது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஆரூரா தியாகேசா கோஷங்கள் முழங்க வடம்பிடித்து தேரை இழுத்தனர். ஆடி அசைந்து புறப்பட்ட ஆழித்தேர் பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. ஆழித்தேருக்கு பின் அம்பாள், சண்டிகேஸ்வரர் தேர்கள் இழுக்கப்பட்டன. கீழரத வீதியில் நேற்று காலை கிளம்பிய ஆழித்தேர் இரவு நிலையை அடைந்தது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் பல முக்கிய செய்திகளுடன் நாளை காலை 8 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.